வாங்க இன்னைக்கு மல்பெரி உடைய ஃப்ரூட் கட்டிங்கை வச்சு நான் வளர்த்ததை சொல்ல போகிறேன். அதோடைய பயன்களை சொல்லுறாங்க. இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பழம் பறிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேங்க. அதில் துளுத்து பாருங்கள், எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கட் பண்ணதில் துளுத்து வந்திருக்கு பாருங்கள். அந்த பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டாதான் நமக்கு நல்ல துளிர் கிடச்சி காய் பழம் வருங்க. இது காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பச்சை கலரில் இருக்கும். அதுக்கப்புறமா கருப்பாக அதுக்கப்புறம் சிகப்பில் கருப்பு வருங்க. கடைசியில் நம்ம கருப்பில் வரும்போது எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, B1, B2, B5 அந்த மாதிரி இருக்குது. இதோடைய கலர் பார்த்திங்கன்னா கருப்பு, சிவப்பு, கரிநிறம் அந்த மாதிரி இருக்குங்க. இந்த இலையை பட்டு புழுக்களுக்காக வளர்க்க இதை பயன்படுத்துவாங்கங்க. இந்த மல்பெரி இலையை அது தவிர இது பல நோய்க்கு ரொம்ப சிறந்ததுங்க. அதனால் இதை வீட்டிலே வளர்த்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து, புரதச்சத்து, ஊட்டச்சத்து, கால்சியம், நார்ச்சத்து இருக்குங்க. அது தவிர சிறுநீரை பலமாக்கும், கல்லீரலை சுத்தம் செய்யுங்க. இதில் விட்டமின் சி இருக்குது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. காய்ச்சல், சளி, இருமல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது சரி செய்யுங்க. எளிதில் இந்த பழம் குணப்படுத்தும். கெட்ட கொழுப்புகளை குறைக்குங்க. நரம்புகளை வளைச்சி கொடுத்து பலப்படுத்துங்க. அது தவிர ஆன்டி ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது. இதில் இதயத்தை பாதுகாக்குது. புற்றுநோயில் கட்டிகளை கட்டுப்படுத்துங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. இதை ஜூஸாக குடித்தோன்னா கண் பார்வை அதிகரிக்கும். அதிகரிக்கும். கண் எரிச்சல் குறையுங்க. சர்ம ஆரோக்கியத்துக்கு சிறந்தது. ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். உயர் அழுத்தத்தை குறைக்குங்க. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். பாருங்கள் எவ்வளோ பழம் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதை நம்ம ஜூஸோ, ஜாமோ, கேக்காவோ, பிஸ்கெட்டாவோ, ஐஸ்கிரீமாவோ பல விதத்தில் செஞ்சு சாப்பிட்லாங்க. ரத்த கட்டி அந்த மாதிரி பக்கவாதம், ரத்த சோகை, இதய நோய்க்கு இந்த ப்ராப்ளத்து அந்த மாதிரிலாம் இது குணப்படுத்துங்க. அந்த மாதிரி சர்ம ஆரோக்கியத்துக்கு சிறந்ததுங்க இந்த பழம். இது பார்த்திங்கன்னா வயதானவங்க இந்த தோற்றம் இருக்கிறவங்க குறைக்குங்க. வயது தோற்றத்தை குறைச்சி இளமையை தருங்க. தலைமுடியை ஆரோக்கியமாக வச்சுக்கோம் இந்த மல்பெரி பிளான்ட்டுங்க. இது பார்த்திங்கன்னா நான் 20 லிட்டர் வாட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கேன். இது பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே பூச்சி தாக்கல் இருக்கவே இருக்காதுங்க. நம்ம ஈஸியாக அந்த பழத்தை வளர்த்துலாங்க. அவ்வளோ இதில் நிறைய நன்மை இருக்குது. எல்லாருக்கும் இப்போ பாருங்கள் சுகரு, ப்ரெஷரு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பழம் வந்திருக்கு பாருங்கள். மெஜாரிட்டின்னு பார்த்திங்கன்னா அதுதான் இப்போ எல்லாருக்கும் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இது நம்ம ஜூஸாக குடிக்கலனாலும் வெறும் சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஜூஸாக கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் பழத்தை நம்ம சாப்பிட்றதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கருப்பு கலரில் மாறி வரப்போ நம்ம சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழம் வளர்ந்து முடிஞ்சோடனே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருணுங்க. ஃபுல்லாக அந்த பிரான்ச்சஸை கட் பண்ணி விட்டால் தான் அடுத்த பழம் துளுக்குங்க. நீங்கள் என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க இலைங்கள்ங்க, வெங்காயத்தோல், பூண்டு தோல் அந்த மாதிரி தாங்க இதில் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பெரிய கேனில் வச்சிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பழம் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நான் சாதாரண ஒரு 20 லிட்டர் தொட்டியில் 2 கேனில் நான் வச்சுருக்கேங்க. அதில் கிடச்ச பழம்தான் இது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க.
பாருங்க நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம். இந்த மாதிரி இந்த பொருள் நம்ம காய்கறி கூட சொல்கிறேன், இந்த மாதிரி பழத்தெல்லாம் நம்ம சாப்பிட்றப்போ நம்ம கடையில் இருக்குதுன்னா ரசாயன பொருள் வச்சு இருக்கோம். இது நம்ம எந்த வகை ரசாயன பொருள் இல்லாமல் நம்ம வீட்லேயே வளர்த்து நம்ம சாப்பிட்றப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். பாருங்க அவ்வளோ ஒரு சுவைங்க. தேங்க்யூ. எவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்க. நீங்களும் இப்படி வளர்த்து சாப்பிட்டு